வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஜோதிடத்தில் ஆதியில் சொல்லப்பட்ட யோகமும் இப்பொழுது சொல்லப்படும் யோகமும் இது ஒரு சின்ன கருத்து தான். அதை நம்ம தெளிவாக ஒரு விளக்கமாக பார்ப்போம். ஆதியில் சொல்லப்பட்ட யோகங்கள் அது எப்படி சொல்லப்பட்டாங்கன்னா, காலத்தை அறிந்து அதன்படி நடப்பதற்காக மனித உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அனைத்து விதத்திலையும் பாதுகாப்பு, அதனுடைய உத்தரவாதம், அதுக்காக பார்க்கப்பட்டது தான் ஜோதிடம். அதாவது அரசர்கள் ஒரு போருக்கு போகிறாங்கன்னா இந்த போர் வெற்றி அடையுமா, அரசர்கள் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றி அடையுமா, அப்புறம் மக்களுக்காக கொடுக்கப்படும் நலத்திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நேரங்களில் அந்த நலத்திட்டத்தை கொடுத்தால் மக்களை சென்றடைந்து மக்கள் சுபிட்சம் பெறுவார்களா, அப்புறம் மக்களுக்காக மழை பொழியக்கூடிய தன்மையை கண்டறிவது, இயற்கையினுடைய தன்மையை கண்டறிவது. ஆக மொத்தத்தில் அந்த காலத்தில் அரசர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் குடிமக்கள் நன்றாக இருப்பார்கள், குடிமக்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அரசர்கள் நன்றாக இருப்பார்கள். அதைத்தான் அரசன் எவ்வழியே குடிமக்கள் அவ்வழி, குடிமக்கள் எவ்வழியே அரசன் அவ்வழின்னு சொல்லிட்டு ஒரு முதுமையான பழமொழி உண்டு. அப்போ அரசனும் குடிமக்களும் இணைபிரியாத ஒன்று. அது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக மருவி இன்றைய காலகட்டத்தில் மாறி போய் கணக்குறது. அதாவது ஒரு குழந்தை தாய் பெற்றெடுத்து அந்த குழந்தையை நல்ல விதமாக வளர்த்து அதனுடைய எதிர்கால திட்டமிடலை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற வரனையோ வதுவியோ அவர்கள் அமைத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நம்மளை மாதிரியே வாழணும் அப்படின்றத பெற்றோர்களுடைய கடமை. அந்த கடமையாக பார்க்கப்பட்டது தான் ஜோதிடம். இன்றைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயமோ அது எல்லாத்தையும் யோகமாக சொல்லப்படுகிறது. எதுவுமே கோடீஸ்வர யோகம், ஆடை அணிவதற்கு யோகம், நகம் கடிப்பதற்கு யோகம், செருப்புக்கு புதிய செருப்பு உயர்ந்த வகையான செருப்பு போடுறாங்கன்னா அது ஒரு யோகமாக இருக்குமா. அந்த மாதிரி இன்றைக்கு வலைதளங்களில் யோகங்களை அதாவது அவயோகங்களை யோகங்களாக பேசப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் அரசனும் ஆண்டவனுக்கு இணையானவர்னு பேசப்பட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை வருத்தி கூட மக்களுக்காக வாழ்ந்த மன்னர்கள்லாம் நீங்கள் புராணங்களில் படிச்சிருப்பீங்க, எல்லா விதத்திலையும் இதிகாசங்களில் படிச்சிருப்பீங்க, அதுக்கு அல்லாத நூல்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அது இறைவன் சத்தான சித்தான சக்தியாகவும் இருக்கிறாரு, அதில் அசுத்த சக்தியாகவும் இருக்கிறார். அதான் நிறைய இடத்துங்களில் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்தமான சக்தியும் இருக்குது, அசுத்த சக்தியும் இருக்குது. அப்படி இருந்தால் தான் உலகம் இயங்கும். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகி போகுது, அதெல்லாம் மருவி அந்த யோகங்களை சொல்லப்பட்ட அந்த காலத்தில் சொல்லப்பட்ட யோகங்கள்லாம் இப்போ எதுவுமே சொல்லப்படுறது கிடையாது. இப்போ வெளிநாடு போகிறது அந்த காலத்தில் பரதேசம் போவது அப்படின்வாங்க, அதை அவயோகமாக சொல்லுவார்கள். இந்த காலத்தில் வெளிநாடு யோகம்ன்றாங்க. அது எப்படின்னு தெரியல. அது அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் தன்னை தானே ஒரு சுயநலத்துக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் இன்றைக்கி யோகமாக மாறிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் தாய் தகப்பனோடு
பந்துக்களோடு குழுவோடு சேர்ந்து வாழ்வது தான் யோகமாக சொல்லப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் வரனுக்கு வதுவை பார்க்கும் பொழுதே ஒரே பிள்ளையா, அவர் தனித்து வந்துடுவாரா, அவர் வேலை செய்கிற இடத்துக்கே பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாரா, இல்லை அவர் எப்படி இருப்பார்? இன்றைய காலகட்டங்களில் பாருங்களேன், ஒரு மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு மாமியாரை அல்ல மாமியார் இன்னொரு மகள் வந்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் வந்து குறைந்து போவதற்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஜோடிக்கப்பட்ட யோகங்கள், இந்த மாதிரி ஜோடிக்கப்பட்ட இந்த திரை விமர்சனங்கள், திரையில் காண்பிக்கப்படும் இதெல்லாம் தான் அதற்கு காரணமாகவே அமைஞ்சிடுச்சு. ஆதி காலத்தில் 4 வர்ணத்தார் தான் இருந்தாங்க. அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இது 4 விஷயத்தில் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. பிராமணராக இருக்காங்க, சத்திரியராக இருக்காங்க, வைசியராக இருக்காங்க, சூத்திரராக இருக்காங்க. தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுமே வந்து சூத்திரர் தான். விவசாயம் செய்யக்கூடிய அனைவருமே வந்து வேளாளர் தான். பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய வலிமை கொண்ட மனம், வலிமை கொண்ட உடல் கொண்டவர் அனைவருமே வந்து சத்திரியர் தான். அறிஞர்கள், கல்வியாளர்கள் தன் அறிவை கொண்டு அடுத்தவர்களை பாதுகாப்பு, அதாவது தன் அறிவை கொண்டு தன் புத்திசாலித்தனத்தை கொண்டு ஒருத்தனை பாதுகாப்பது, அது மனைவி மக்களையாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களையாக இருந்தாலும் சரி, உலகத்தையாக இருந்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் இந்த 4 விஷயத்தை இறைவன் அப்பொழுதே பிரித்து வைத்திருக்கிறார். என்னன்னு? பிராமணரு, சத்திரியரு, வைசியரு, சூத்திரரு. அப்போ ஒரு மனிதன் ஒரு தொழிலினுடைய அமைப்பில் வந்து அந்த 4 வர்ணத்தாராக பிரித்தாங்க. இன்றைக்கு அந்த யோகங்கள் தான் மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 4 யோகமும் இருக்கும். இந்த பிராமணராக இருப்பார், சத்திரியராக இருப்பார், வைசியராக இருப்பார், சூத்திரராக இருப்பார். அவர் வேலையை அவரே செஞ்சுக்கிட்டாருன்னா அது சூத்திரர். அவர் விவசாயம் செய்து அவரே சாப்பிட்டுக்கிட்டாருன்னா அவர் வேளாளர். அவர் தன் உடம்பை அவரே பாதுகாத்து கொள்கிறார்னா அவர் பேர் வந்து சத்திரியர். அதே தன் அறிவை கொண்டு தன்னை பாதுகாத்து கொண்டால், தன் உலகத்தை பாதுகாத்தால், தன் குடும்பத்தை பாதுகாத்தால் அது பேர் வந்து பிராமணர். அந்த பிராமணர்னா யாருன்றத வந்து இந்த கலியுகத்தில் தெரியல. அதை வந்து இந்த 4 வர்ணத்தார சமய மதங்களில் வந்து ஈடுபட்டு அதுவும் கூட போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இறைவன் நம்மளுடைய முன்னோர் காலத்தில் ஞானிகள், சித்தர்கள், அறிஞர்கள், பெருமான்கள்லாம் வந்து அவர் எப்பேற்பட்ட மனுஷனாக கூட இருக்கட்டும், ஆண்டவனுக்கு இணையான மன்னனாக கூட இருக்கட்டும், அவன் பிராமணராக இருப்பார். ஏன் அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்கினார், அறிவில் சிறந்து விளங்கினார். அவர் தன்னுடைய உடலை பாதுகாத்து அடுத்தவர்கிட்ட இருந்து போர் தன்மையிலிருந்து பாதுகாத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து சத்திரியராக இருப்பார். ஆனால் இந்த விஷயம் இப்போ கலியுகம் பிறந்துடுச்சு, எல்லாருக்கும் எல்லாம் சமமாகி போச்சு. அப்போ என்ன ஆகுது? ஒரு குடும்பத்தில் 4 வர்ணத்தாரும் இருப்பாங்க. ஒருத்தர் அதிகமாக படிச்சிருப்பார், ஒருத்தர் உடல் வலிமையில் இருப்பார், ஒருத்தர் வந்து விவசாயம் செய்வார், ஒருத்தர் வந்து தொழில் செய்வார், அதான் உத்தியோகம் செய்வார். அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து 140 கோடி பேர் வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் எத்தனை பேர் வந்து சூத்திரராக இருக்கிறாங்க? உத்தியோகம் பண்ணுற அனைவருமே சூத்திரர் தான். அப்போ இந்த மாதிரி பிரித்தோம்னா அது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அர்த்தம்தான் வந்து மிக 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 அவசியம். அந்த சொல்லு இப்போ இழிவு சொல்லாக பயன்படுத்துகிறாங்க. சூத்திரர்னா தவறான வார்த்தைகளாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு பொருளை வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து கத்தின்னு தான் சொல்ல முடியும், அதுக்கு வந்து வேறு பேர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் செய்கிறவங்கள போயிட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? தொழிலாளியை வந்து சூத்திரர்கள்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அதை எடுத்தும் போயிட்டு சாதியாக மாற்றிட்டாங்க. 4 வர்ணத்தார 40 மாற்றினாங்க, 400 மாற்றினாங்க. இன்றைக்கு 4000 வர்ணத்தார மாறி போய் கிடக்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது குழம்பும். அறிவு விளக்கம் இருப்பவர்களுக்கு வந்து ஒருபோதும் குழப்பமே வராது.
இதை வந்து அற்புதமாக வந்து வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சாதியும் மதமும் சமயமும் காணாத ஆதி அனாதி அருட்பெருஞ்சோதியாம். ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. சாதி கிடையாது அவனுக்கு, மதம் கிடையாது அவனுக்கு, சமயம் கிடையாது அவனுக்கு. பாருங்க, இறைவனை வந்து நம்ம அவன், இவன், இவள், அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்லுங்க? அவருக்கு உருவமோ அருவமோ ரெண்டுமே அற்றவர். அதனால தான் அவர் அதாவது ஆண்பாலாவும் இல்லாத, பெண்பாலாவும் இல்லாத, அக்ரணியாகவும் இல்லாத, இறைவன் மும்மதமாகவும் இருக்கிறார். அதாவது 3 வித பாலாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில், இறைவனே அப்படி இருக்கும் பட்சத்தில், இறைவனால் படைக்கப்பட்ட நாம எங்கே இருக்கணும்? இதை புரிஞ்சு அதற்கு ஏற்றார் போல் யோகங்களை வந்து எதெல்லாம் யோகங்கள்னு சொல்கிறோம்? அடுத்தவர்களுடைய நலனை பாதுகாப்பது உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் யோகமானவர்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்தான் யோகமானவர்கள். ஏங்க, ஒரு பெண் பிள்ளைய அறிவோடு பண்போடு வளர்த்து வரனுக்கு கைப்பிடித்து கொடுக்குறேன்னா நீங்கள் தாங்க யோகமான பெற்றோர். அந்த விதத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணும். அது அற்புதமாக தெரியும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்ன்றத தான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிள்ளை எப்படி இருக்குன்றத தெளிவாக சொல்லும். அதை விட்டுட்டு அவயோகங்களை எல்லாத்தையும் இன்றைக்கு வந்து யோகமாக சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி இது வந்து மாறுது அப்படின்னு பாருங்க. உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உருவ வழிபாடு இப்போ சொல்லிங்களா, பிரம்மன், மால், உருத்திரன், மகேஸ்வரன், இதெல்லாம் வந்து உருவ வழிபாடு. அருவ வழிபாடுன்றது வந்து விந்து, நாதம், சக்தி, சிவம். இந்த 8யும் உருவமும் அல்லாது அருவமும் அல்லாது சதாசிவமாக விளங்கக்கூடிய அந்த 9வது, அதாவது 2 நாளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சதாசிவம் எங்கே மாறுது? அதுதான் வந்து நம்மளுடைய அறிவு விளக்கத்தை கொண்டு அதை செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஜாதகத்தில் யோகம் இருக்குது, அவயோகமாக இருக்குதுன்னா அவருக்கு அவயோகமான காலங்கள் போகுதுன்றத சுட்டி காட்டணும். அந்த அறிவை கொண்டு அவயோக காலத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இப்படின்றதுக்கு தான் அந்த ஜோதிடம் பார்க்கறது. உங்களுக்கு தொழில் வந்து செய்ய வராரு, ஐயா உங்களுக்கு தொழில் இந்த காலத்தில் இருக்காது, கரெக்டாக கேதுவோட திசை போயிட்டுருக்கு, ராகுவோட திசை போயிட்டுருக்கு, சனியோட திசை போயிட்டுருக்கு, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லக்கண புள்ளியும் உங்களுடைய சந்திரனுடைய புள்ளியும் இப்படி நீங்கள் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த திசை காலங்களில் நீங்கள் இதை செய்ய முடியாது அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லணும். இதுதான் யோகமா அவயோகமா. இதை விட்டுட்டு மற்ற ஒன்றை வீடு வாங்கினா யோகம், இயற்கையாகவே அதெல்லாம் நடக்கணும் ஒரு மனிதனாக பிறந்தா. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, வீடு வந்து ஒரு நட்சத்திரங்களில் பிறந்தால் அந்த நட்சத்திரங்களில் அந்த ராசிநாதங்களில் இருந்துச்சுன்னா அந்த வீடு யோகம் வந்து அமைப்பு இருக்குமா. அதே அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வீடு வாசலோடு பிறப்பார். வண்டி வாகன வீடு வாசலோடு பிறந்து அவருடைய காலத்தை முடிக்கும் பொழுது அந்த வீடு வாசல் எல்லா மண்மனை எல்லாத்தையும் சொத்தையும் அழிச்சிட்டு போவார். அவருடைய பிராப்தம் அது. இது வந்து ஆதிகால பாரம்பரியத்தினுடைய சூட்சமமான பலன்கள். ஏன் இதை வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இறைவனே அப்படி தான் வந்து இருக்கார். அதாவது நம்மளுடைய சொல்லாடல் வந்து மிக 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 அவசியமான ஒன்றுங்க. யோகம் அவயோகம், யோகத்தை மட்டும் நம்ம வந்து பேசணும். பாருங்க, நம சிவாயன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது வந்து ஸ்தூல உடம்பை சொல்லக்கூடியது. சிவாய நமன்றது வந்து சூட்சமத்தை வந்து சொல்லக்கூடியது. இப்போ நம சிவாயம்ன்றத வந்து பேர் கூட வைப்பாங்க, சிவாய நமன்றவங்களுக்கு பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அது வந்து பெயர் சொல், இது வந்து மந்திர சொல் சிவாய நமன்றது. இது போல தான் நம்ம யோகமன்றத்தை மட்டும்தான் சொல்லணும். அவயோகமன்றத்தை வந்து அது சொல்லவே தேவையில்லை, அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லா விதத்திலையும் வேறுபாடு படுத்திக்கிட்டே போனால் அது என்ன ஆகி போகுது, இன்றைக்கு மருவி எல்லாவற்றுக்கும் யோகம், எல்லாவற்றுக்கும் வந்து
அமைப்பை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட யோகங்கள்லாம் வந்து மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் வாழ்வுக்காகவும் மக்களினுடைய நற்சிந்தனைக்காகவும் மக்களை சென்றடையக்கூடிய நல்ல ஒரு திட்டத்துக்காகவும் பார்க்கப்பட்ட யோகங்கள். அதையே மக்கள் சொல்கிற விஷயத்த அதை அப்படியே வந்து ஒரு குடும்ப தலைவன் தான் அந்த வீட்டுக்கு அரசன் வச்சுங்க. அவர் தீட்டக்கூடிய திட்டங்கள் பூரா அவருடைய மக்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய குழுவுக்காக, அவருடைய உறவுகளுக்காக அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது பூரா நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக தான் வந்து ஜோதிடம் பார்க்குறது. அது வந்து அரசன் ஜோதிடம் பார்த்தாங்க, அரசவையில் அரண்மனையில் வந்து ஜோதிடம் பார்த்தாங்க. அதுவே அந்த காலங்கள் கிரேதா திரேதா தோபரா கலி தொடங்கின உடனே அனைவருக்கும் அது வந்து ஜாதகம் பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, எப்படி அரண்மனையில் பார்த்தாங்களோ அதே போல் ஒரு அரண்மனைன்றது வந்து ஒரு வீடுன்னு வச்சுங்க. ஒரு தாய் தந்தை மக்கள், அதில் எத்தனை குழந்தைகள் ஒன்றாலும் இருக்கலாம். அந்த தந்தை என்றவர் தான் அரசனாக வச்சுக்கணும். அவர் வந்து அந்த வீட்டுக்கு, அதனால தான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய ஜோதிடர்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு விதமான பேமெண்ட் வாங்குவாங்க, குடும்ப ஜாதகத்துக்கு ஒரு விதமான பேமெண்ட் வாங்குவாங்க. ஏன்னாக்கா அந்த ஒரு ஜாதகத்திலே கிளை ஜாதகம் மாதிரி அது அழகாக தெளிவாக எடுத்து சொல்லிடும். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஜாதகன்ட்டு நல்ல அனைத்து ஜாதகத்துக்கும் காசு வாங்க மாட்டாங்க. இது வந்து அற்புதமான ஜோதிட பெருமான்கள்லாம் அப்படி வாங்க மாட்டாங்க. குடும்ப ஜோதிடம்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்துக்கு வாங்குறத விட கூட ஒரு அமௌண்ட் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளவோ இன்ட்டு எத்தனை ஜாதகம் இருந்தோ அத்தனை ஜாதகத்தினுடைய அமௌண்ட்டு கேட்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இந்த காலத்தில் இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த காலத்தில் வந்து அருளை சம்பாதிப்பதற்காகவும் இந்த காலத்தில் வந்து பொருளை சம்பாதிப்பதற்காகவும். ஆனால் எப்படி சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லை, உங்களுடைய லக்கண புள்ளி உங்களுடைய சந்திரனோட புள்ளி சொல்லிடும் அது இருக்குமா இருக்காதா, இது சேர்த்து வச்சிருந்தது தங்குமா தங்காதா அப்படின்றத எளிமையாக எடுத்து சொல்லிடும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 60 கவலம் தான் 3 வேளையும் சேர்த்து சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போ வந்து என்னோடய குருநாதர் தான் சொல்லுவார், கஞ்சி குடிக்கிறதுக்கு நீங்கள் பழுப்பு நடத்தினா போதும், அது வாழ்க்கையை வந்து அற்புதமாக பயணம் பண்ணணும். இதை பயணம் பண்ணாலே பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு இயற்கையாக இறைவன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். அது எனக்கு கொடுத்தான்னா கொடுக்கலன்னா அவருடைய திருவடி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அவருக்கு பதில் சொல்லுவோம். இந்த மாதிரி யோகங்களை ஆதி காலத்தில் சொல்லப்பட்டதற்கும் இப்பொழுது யோகங்களை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் சரியான விளக்கம் போதுமான அளவுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.